கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இறைவன் இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது ரோமருக்கு எழுதின கடிதம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். அந்தப்படியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. No one is righteous. நீதிமான் ஒருவனும் இல்லை. அன்புக்குரிய விசுவாசிகளே, திருச்சபையிலே ஆராதனை நடத்தும் பொழுது அந்த ஜெப புஸ்தகத்துல உங்களுக்கு என்று ஒரு வார்த்தை வரும். அந்த உங்களுக்கு என்கிற வார்த்தையை குருவானவர்கள் தன்னையும் அதிலே இணைத்து கொண்டு எங்களுக்கு என்று சொல்லுவார்கள். எங்களுக்கு என்று சொன்னால் அந்த ஆராதனையில் பங்கேற்ற அத்துணை மக்களையும் இணைத்து கொள்ளுவார்கள். இங்கே நிற்கிற ஆழ்த்திலே நிற்கிற தன்னை நீதிமான் என்றும் மற்றவர்களை அநீதிக்கார் என்று சொல்லி வரையறுக்காதபடிக்கு அவர்களோடு இணைத்து ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விதங்களை மனிதன் தவறு செய்திருப்பான். பிரித்தெடுக்கப்பட்டவன் என்று சொன்னாலும் மீறுதல்களுக்கு அப்பாற்பட்டவன் அல்ல. இந்திய அமைப்பில பல்வேறு விதி மீறல்களை நாம் பார்க்கிறோம். ஒன்வே என்று போட்டிருப்பார்கள். இந்த பக்கமும் அந்த பக்கமும் திரும்பி பார்த்து அதில் வேகமாக போய்விடுவார்கள். லெவல் கிராசிங் என்று போட்டிருப்பார்கள். ட்ரெயின் வருகிறதா என்பதை கூட பார்க்காதபடிக்கு குறுக்கீடு செய்வார்கள். பத்திரப்பதிவுகளுக்கு செல்லும் பொழுது முறையற்ற காரியங்களையும் கையூட்டு பெற்று பத்திரப்பதிவு செய்து விடுவார்கள். நீங்கள் பட்டா அப்ளை செய்தால் அது கொடுக்க வேண்டும் என்பது நியமம். ஆனால் அதற்கென்று சொல்லி ஒரு தொகையை பெற்றுக்கொள்ளுவார்கள். எதுக்கு நமக்கு வம்பு? காரியம் முடிஞ்சிருச்சு, நம்ம போய்விடுவது உண்டு. இது எல்லா மக்களிடத்திலிருந்தும் வருகிற அனுபவங்கள் தான். நீதிமான்களாய் இருக்க வேண்டிய திருச்சபை தலைவர்கள் பல்வேறு காரியங்களுக்கு நீதித்துறையை தேடுவார்கள். நீதி எங்கே இருக்க வேண்டும் என்பதையே மறந்து போகிற நிலைமை உண்டு. ஒரு முறை நான் என்னுடைய வாகனத்தை ஓட்டிக்கொண்டு கேரளா பகுதிக்கு சென்றேன். அப்பொழுது ஒருவர் கையை காண்பிச்சு நிறுத்தினார். என் காரை நிறுத்தினேன். அவர் சொன்னாரு, நீங்க சீட்டு பெல்ட் போடல, அதனால நான் போன சமயத்தில் அப்போ 100 ரூபாய் ஃபைன் என்று சொன்னார். நம்ம தமிழ்நாட்டில் அப்போ எல்லாம் அந்த பிரச்சனை இல்லை, அதனால இங்கெல்லாம் இல்லைன்னு அவர் சொன்னார். மோட்டார் வாகன சட்டம் இந்தியா முழுமைக்கும் ஒன்று. உங்கள் ஊரில் இல்லைங்கிறதுக்காக இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாதுன்னாரு. நான் ஒன்றுமே பேசுகிறேன். 100 ரூபாயை கொடுத்துட்டு ஒரு ரசீது கொடுத்தாரு, வாங்கிட்டு போயிட்டேன். விதி மீறல் யாருடைய வாழ்க்கையிலே வரவில்லை, எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு விதங்கள வந்து விடுகிறது. சீட்டு பெல்ட் போடாதனால 100 ரூபாய். ஆனா அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் சீட்டு பெல்ட் போடுறத நான் தவிர்க்கிறதே இல்லை. ஏன்? அனுபவம். ஒரு காரியத்துல நாம் வரும் பொழுது சரியான முறையில கற்றுக்கொள்வதற்கு ஒன்றாயது காணப்படுகிறது. பாருங்கள், 20வது வசனத்துல, இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. இந்திய சட்ட அமைப்பிலே நான் ஒரு தண்டனை பெற்றுவிட்டேன், அதற்கான கிரயத்தை செலுத்தி விட்டேன் என்பதனால் நான் நீதிமான் அல்ல. அந்த சட்ட விதிகள் என்னை அடுத்து தவறு செய்யாவிடாமல் பாதுகாக்கிறதை ஒழிய அது என்னை மாற்றி அமைப்பதில்லை. எது மாற்றி அமைக்கிறது? பாருங்கள், 28வது வசனத்தில், ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளால் அல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். அதற்கு பின்பு நான் வைக்கிற நம்பிக்கை, நான் பதிக்கிற தடம், குற்றமற்றவனாக வாழ வேண்டும் என்று விரும்புகிற விருப்பம் என்னை நீதிமானாக்குகிறது. சின் இஸ் யூனிவர்சல். பாவம் என்பது உலக அளவிலே பரம்பி கிடக்கிற ஒன்று.
ஹியூமன்ஸ் ஆர் இம்பர்ஃபெக்ஷன். மனித இனம் என்பது முழுமையடைந்த பரிசுத்தமான ஒன்று என்று சொல்லுவதற்கு இல்லை. இது இஸ் நீட் ஃபார் அ ரிடம்ஷன். இது மீட்பு அவசியமா இருக்கிறது. அந்த மீட்பை எப்படி பெற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்கிறோம். No one is righteous, but at the same time we can be righteous because of faith. அந்த எண்ணங்களோடு கூட அர்ப்பணிப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவரும் பரிபூர்ணப்படுத்துகிறவரும் நீரே கர்த்தாவே. உம்மால் புடமிடப்பட்டு சிறப்பான வாழ்க்கையை சந்திக்க உதவி செய்யும். இயேசுவின் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் பிதாவே. ஆமென்.